யாரு போலீஸ் துறையில் இருக்கிறது? நீயா போலீஸா? வா உத்தரவாக்கியத்து கேட்க வந்துருக்குமே. தொட்டு கும்பிடு. அங்கிட்டு ஓடியா? அங்கிட்டு ஓடு. அவன் பூசேரிக்கு அது பிடிக்காதுன்னு தெரியல. அவன் நல்லா இருந்தாலும் அவன் காலில் விழுந்தா சாமி அங்கே இருக்குது. நான் அவருடைய சேவகன்னு தான் அவன் சொல்கிறான். நான் இறங்கி இருந்தாலும் அவனுக்கு அது பிடிக்காது. இந்த காலில் போட்டு பூவை போட்டு கும்பிட்றது, இந்த சாமிங்கிறது அவனுக்கு பிடிக்காது. அவன் 10ஓட 11 தான் அவன் சேவை பண்ணுறவன். புரியுதா? அவனுக்குன்னு எதுவும் கிடையாது. அவன் என்ன கோரிக்கை நிறைவேறி வந்து காலில் வந்தாலும் ஒரு ஐயா இருக்கிறார், உங்கள்கிட்ட போய் விடுவோன்னு தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். அதனால் அவனுக்கு இது பிடிக்காது. நான் அங்கே இருக்கிறேன், அங்கே போட்டுக்கேன். நான் அவன் மேலே இப்போ இங்கே இருக்கிறேன், என் மேலே போட்டால் அவனுக்கு பிடிக்காது. போ. ஆனால் மனைவி அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் இடங்கூறல் இருக்குது, கொஞ்சம் மன சங்கடத்தில் இருக்குது தாயே. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் உத்தரவாக்கியத்து கேட்க வந்துருக்குமே. தொட்டு கும்பிடு. யாரு போலீஸ் துறையில் இருக்கிறது? நீயா போலீஸா? வா. சரி, விளக்கம். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் மனம் ஒரு நிலை இல்லை. ஒரு நிலையில் இல்லை தாய, பல குழப்பத்தில் தோண்டிட்டு இருக்குது. ஆமாண்ணா ஆமா, பொய்னா கருப்பா நீ பொய் சொல்றடான்னு கேளு. என் கச்சாவை பிடிச்சி கேளு. நீ பொய் சொல்ற, நீயும் ஒரு போலீஸ். புரியுதா? நீ இப்படி தவறு சொல்ற அப்படின்னு நீ என்ன கேள்வி கேளு, உனக்கு உருவம் உண்டு. புரியுதா? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு புத்திரவாக்கியமும் தடையாயிட்டு இருக்குது. ஏற்கனவே புத்திரவாக்கியம் இருந்திருக்கணுமே, ஒன்று இருக்குது. இன்னைக்கு பெண் வாரிசும் ஒன்று இருக்கணும். அதே மாதிரி ஆண் வாரிசு வேணும்னு கேட்க வந்திருக்கிறேன். இருந்தாலும் கருப்பசாமி ஏற்கனவே ஒரு ஆணும் வந்தது, அபாசன் ஆயிருக்கணுமே. ஆச்சா, போய் தொட்டு கும்பிடுப்போம். கருப்பசாமி உத்தரவிட்டு உங்க கட்டுமனையை ஆராய்ச்சி பார்த்தந்தாங்க. உங்க கட்டுமனையிலேயே இன்னைக்கு ஏகப்பட்ட போட்டி. இன்னைக்கு நம்ம போட்டியா இருக்குது. இன்னைக்கு அக்கம் பக்கம் வந்து இன்னைக்கு கண் பார்வை தான் தாயே. இன்னைக்கு ஒன்னா ஆளை கலந்தது. இன்னைக்கு போய் மன நிம்மதியாக கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலான்னா நிம்மதி இருக்காது. எனக்குன்னு எப்போ நிம்மதி கிடைக்கும்? என் வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்குமா? போராட்டமாக இருக்குமா? என் வாழ்க்கை இப்படியே போராட்டமாக தான் இருக்குமா? எனக்குன்னு உதவி ஒன்றையும் ஆள் இல்லை. நான் இன்னைக்கு இந்த வனத்தில் இருக்கிற மரமாக இருக்கிற ஒரு குடம் தண்ணி ஊற்ற கூட ஆள் இல்லை. இன்னைக்கு காற்று மலையில் தானாக வந்த மரமாக இருக்கிறோம். அதனால கருப்பசாமி எதே இங்கிட்டு வந்தா எதோ குழந்தை பாக்கி வரும்னு எதோ 4 பேர் சொன்னாங்க, எதோ இவரை நம்பி வந்திருக்கிறேன் அப்படின்னு கேட்குறேன். தொட்டு கும்பிடு. உத்தரவிட்டு என் கட்டுமனையில் வந்து தான் பேர் வைக்கணும். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு எனக்கு எத்தனை கடை வெட்டுவ? சாமி என்ன கேட்டா என் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பங்குன்னு கேட்குறேன், கொடுப்பியா? அதான் கிடா வெட்டி மக்களுக்கு அன்னதானம் பண்ணிடுறியா? எத்தனை கிடா வெட்டுவ? நான் சொல்றது உன் சக்திக்கு என்ன முடியுமா? நான் ஒரு 10 கிடா 20 கிடா கேட்கல தாயே. உன் சக்தி என்னால இது முடியா அப்படின்னு. இப்ப நீ சும்மா செய்யாத. உனக்கு நான் புத்திர பாக்கியம் கொடுத்த வாட்டி, என் பாலகனங்கிட்ட அழைச்சிட்டு வந்த வாட்டி நீ கிடா வெட்டணும். இப்ப நீ அதுக்கு முன்ன எனக்கு ஒத்த ரூபாய் சூட வேணும். எத்தனை கடை வெட்டுற? சரி, விளக்கம். கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உன் கட்டுமனையிலையும் இன்னைக்கு கொஞ்சம் பெண் சாபமும் இருக்குது. கட்டுமனையிலையும் சரி, பிறந்த இடத்துலையும் சரி, எல்லாம் கொஞ்சம் பெண் சாபத்தால் எல்லாம் கட்டுமனையிலே கொஞ்சம் திருமணியில் இருக்கணும். அதனால கருப்பசாமி உன் கட்டுமனையிலையும் இன்னைக்கு உன் தோட்டத்தையும் பார்த்துட்டாயே, அங்கே ஒரு பெண் தெய்வம் ஒன்று வழிபாடுறதுல இருக்கணுமே. இருக்குதா? அதை ஏன் எடுத்து கும்பிட மாட்டேங்கிறீங்க?
தகப்பன் வீட்டு வகையில் தெய்வம் அப்படின்னு பார்த்தோம் காலையில் வருது பெண் தெய்வம். சாப்பிடுதா ஐயா? நீ இங்கிட்டு இந்த கையில வச்சு சாப்பிடு, அந்த கையில வேணாம், இங்கிட்டு வை. யாருதா ரவிங்கிறது? யாரு ரவி? ரவி அதே மாதிரி உன் கட்டுமனைகிட்டையும் மன நிம்மதி இல்லை, இன்னைக்கு போராட்டம் அப்படின்னு பார்த்தாலும் சொத்து பிரச்சனையும் கொஞ்சம் வருது. ஆனால் கருப்புசாமி உத்தரவிட்ட யார் என்ன தீமை நினைச்சாலும் இந்த கருப்பு உன் கூட இருக்கிறாங்க, உன் கட்டுமனையில் நான் கூட நிற்கிறேன். அதே மாதிரி கருப்பசாமி உத்தியோகம் அப்படின்னு பார்த்தாலும் பதவி உயர்வு வருது. இப்போ பதவி உயர்வு அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு வருது. கருப்பசாமி உத்தரவிட்டு கூடி சீக்கிரம் உயர்வு நான் அமைச்சு கொடுத்துறேன். அமைச்சு கொடுத்தா என்ன மறப்பியா மறக்க மாட்டியா? இந்த கருப்புனை நீ எங்கிட்டு போனாலும் என்னை வந்து கும்பிட்டு போ. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு அப்படின்னு கட்டுப்பணி ஆராய்ஞ்சாலும் கருப்பசாமி கடைசியா இன்னைக்கு எஸ்ஐ ஆகி ரிட்டையர் ஆகிற காலத்துக்கு கூட திடீர்னு ஒரு இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்கும் கூட ஒரு 6 வருஷம் 7 வருஷம் தற்காலிகமாக உக்காந்துட்டு நீ போகிற வாய்ப்பு இருக்குது. புரியுதா? கருப்பசாமி உன் கூட நான் நிற்கிறதாய, நீ என்ன நினைச்சு எந்த காரியத்தை நினைச்சாலும் நான் மாலை வர கருப்பாய் உத்தரவிட்டு வெள்ளை குதிரை ஏறி ஓடாடி வந்து உன் கட்டுமணிக்க உன் கூட நின்று நான் காவக்காரனா நின்று காத்து நிற்கிறதாய. யாருக்கு திருமண வாழ்க்கை 2 வருது? சாப்பிடு. என்னடா கருப்புசாமி நம்ம வீட்டுக்கு புளிஞ்சா இந்த சாரே வரமாட்டேங்குது, இங்கே புளி வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறியா? கருப்பசாமி உத்தரவிட்டு நான் புத்திர வாய்க்கு அமைச்சிருந்தாய், உனக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத சீரும் சொல்லுமா இந்த மாளிகை வர கருப்பசாமி உத்தரவிட்டு நானே உனக்கு பிள்ளையா பிறகுறேன், இது சத்தியம். ஆனால் அமைச்சு கொடுத்தா கருப்பசாமி எனக்கு எத்தனை கடா? 3 கடா. இங்கே தான் வந்து பேர் வைக்கணும், என் மக்களுக்கு எல்லாத்துக்கும் அன்னதானம் போட்டுருணும். சத்தியம் ஒன்று. கருப்பசாமி உத்தரவிட்டு வைகாசி மாதத்துக்கு மேலே நான் புத்திர பாயத்தை அமைச்சிருந்தாயே, இது சத்தியம். புரியுதா? சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு நீ வனவாசம் காலம். இன்னைக்கு எத்தனை வருஷம்? இன்னைக்கு 18 19 வருஷம் இன்னைக்கு வனவாசம் போனானே ராம லட்சுமி, அந்த வாழ்க்கை தான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உயிர் சேதம் அப்படிங்கன்னா உன் உயிர் தான் போயிருக்கணும். இன்னைக்கு 5 வருஷத்துக்கு முன்ன உன் உயிர் போறதா இன்னைக்கு அந்த தாய் போயிடுச்சு. ஆனா கருப்பசாமி அதை எடுத்து கும்பிட மாட்டேங்கிறீங்களே, எங்க கும்பிட்ட? என்ன வச்சு கும்பிட்ட? தேவசம் கொடுத்தோம், இன்னும் பேரை சொல்லி கொடுக்கலையே. பேரை சொல்லியும் கொடுக்கல. கருப்பசாமி ஒரு துணிமணி வச்சோ நீ வழிபாடு பண்ணலையே, அதோட துணிமணி வச்சு கும்பிட மாட்டேங்கிறீங்களே. அதான் போட்டிருந்த நகை, அது துணி ஒரு செட்டு மட்டும் வீட்டுல இருந்துச்சு, அதை எடுத்தோ கும்பிட. கருப்பசாமி இன்னைக்கு கட்டுமனையிலையும் இன்னைக்கு பல குழப்பத்தில் இருக்குது, நீ அதை எடுத்து கும்பிடு. கருப்பசாமி இதுவும் இன்னைக்கு தொழிலும் இல்லை, வருமானம் இல்லை, இன்னைக்கு மக்களும் பேச்ச கேட்கல.
இன்னைக்கு நான் ஒரு நட்டாந்தாடுதாரமா நிக்கிறேன். அதனால கருப்பசாமி இன்னைக்கு பிள்ளை பெத்தும் பிரயோஜனம் இல்லை, நடுத்தருவில் நிக்கிறேன். இது அதே மாதிரி கருப்பசாமி அண்ணன் தம்பி அப்படின்னு உதவி பார்த்தாலும் யாரும் எனக்கு உதவி பண்ண ஆள் இல்லை. நானே செத்தாலும் நானே, பொழைச்சாலும் நானே. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு நான் அப்படின்னு பார்த்தாலும் 2 நாளைக்கு எங்கேயோ போயிட்டா நம்மளெல்லாம் தேடுறாங்க. அதே உடல்நல சரியில்லாத படுத்திருந்தாலும் கண்டுக்க ஆள் இல்லை. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இப்போ கொஞ்சம் கடன் பிரச்சனையே இருக்குது, அதை நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். அதே மாதிரி கருப்பசாமி நீ ஒரு நிலையில் இல்லையே, புத்தி மாறாட்ட மாதிரி இல்லை, பல இதை சிந்தனை பண்ணிட்டு இருக்கிற. நைட்டு 2 மணி 3 மணிக்கு தானே படுக்கிற. ஆனால் கருப்பசாமி உன்னுடைய மன உடைச்சல போய்க்கிறியா? இன்னைக்கு பார்த்தாலும் கருப்பசாமி ஆப்ரேஷன் அப்படின்னு வந்திருக்கணுமா? உனக்கு கத்தி வச்சிருக்கணுமாயா? அதான் சொல்றேன், கத்தி இன்னைக்கு வச்சிருக்கணும். வச்சிருந்தாலும் உனக்கு கதை முடிஞ்சு போச்சு. அதனாலதான் கருப்பசாமி இன்னைக்கு வேற விதமா ஒரு உயிர் சேதம் ஆயிடுச்சு. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு குலதெய்வம் அப்படின்னு பார்த்தாலும் அங்காளம்மாலாம் வரா. அங்காளம்மாவும் உங்க அட்டுமணிக்கும் இன்னைக்கு வந்துட்டு தான் இருக்கிறா. வந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு நானும் உன் கூட இருக்கிறியா? இன்னைக்கு எத்தனையோ கஷ்ட நஷ்டத்தை பட்டுட்டேன், எத்தனையோ அவமானப்பட்டுட்டேன், எத்தனையோ பங்க சொல்ல ஆயிடுச்சு. அதனால கருப்பசாமி இன்னைக்கு ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தா ஸ்டேஷனே ஏறிட்டு வந்துட்டேன். போலீஸ் ஸ்டேஷன் இன்னைக்கு அதான் சொல்றேன், இன்னைக்கு வனவாசத்துல ஸ்டேஷனே ஏறிக்கணும். பல அவமானத்தை பட்டுட்டேன். அது 36 வருஷம் ஆகுது. இப்ப என்ன ஸ்டேஷன் போனியா இல்லையா? இது என்ன நான் உனக்கு 36 வருஷமாலே ஒரு கண்ணு வச்சுக்கியா? இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலும் வருது. என்ன தொழில்? அதான் சொல்றேன், இதுக்கு முன்னாடி இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலும் சின்ன பிள்ளைல இருந்து அந்த வேலையை தான் அதான் சொல்றேன். நீ கொத்தனார் நான் தான் முன்னையே சொல்லியாச்சு இல்ல, தொழில் அப்படின்னு பார்த்தாலும் இப்ப ஏதோ ஒண்ணு செய்யலாம்னு நினைக்கிறேன். செஞ்சீங்கன்னா இரும்பு சம்பந்தப்பட்டதான் நீ செய்யலாம். 10 ரூபா லாபத்தை உண்டாக்கிடுற. கஷ்ட நஷ்டத்தை போய்க்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத பங்கச்சொல் இல்லாத வழி நடத்துற. இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு காதல் திருமணம்னு வருது. யாரு பண்ணது? பொண்ணு நல்ல இடத்துல தான் நல்லா பார்த்து தான் கட்டுறது. பையனுக்கும் அதே மாதிரி பார்த்து தான் பண்ணிட்டு காதல் திருமணம். நானே போய் பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி அவங்ககிட்ட காசு இல்லைன்னு சொன்னாங்க, காசு கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டோம்னா காதல் திருமணம்னு வருது. நம்ம வாங்கிட்ட இல்ல, நீ வருவ, இங்கிட்டு வருவ, புரியுதா? இப்போ உண்மைனாக்கா எங்க சம்சாரம் சேர்த்த பிறகு இன்னொரு அம்மா கூட இருக்கேன். நான் என்ன பாக்குறதுக்கு யாரும் என்ன சொன்னேன், உனக்கு 2 பொண்டாட்டின்னு சொன்னேன் இல்லைன்னு சொன்னேன். இப்ப நீ அதை சொல்லிட்ட. நான் சொல்றது காதல் திருமணம் அப்படின்னு பார்த்தாலும் ஒரு ரத்த சம்பந்தப்பட்ட வகையில இப்ப வருது. நம்ம பசங்க மாதிரி எதுவும் இல்லை. நம்ம பசங்க 3 பேரு, 2 பொண்ணு 1 பையன். உன் அண்ணன் தம்பி வீட்டுல இல்லையா? அண்ணன் தம்பி வீட்டுலீங்க அது மாதிரி இல்லை. ஒரு பையன் 1 பொண்ணு கூட்டிட்டு வாங்க. எங்க அண்ணன் பையன் அவன் திரும்ப கல்யாணம் சொன்னப்ப கல்யாணம் பண்ணி விட்டுட்டான் சாமி. அதுதான் வருது. போ, நீ இங்க வருவ, அவன் இங்க அழைச்சிட்டு வருவ, நான் வர வைக்கிறேன். போ, கோயிலுக்கு தான் சாமி முடிஞ்சிருச்சு. போ, நான் பாத்துக்கிறேன். போ, நீ அதை மட்டும் பேசுங்க. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உன் கட்டுமனையை ஆராய்ஞ்சியா? இன்னைக்கு உன் கட்டுமனையிலையும் இன்னைக்கு வந்து நம்ம சிரமத்தில் இருக்குது. இன்னைக்கு அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு தெய்வம் அப்படின்னு பார்த்தாலும் இந்த மீசக்காரன்லாம் வரான் உங்க கட்டுமனைகிட்ட. ஆனா நீ இருக்கிறது மதம் மாற்றமா இருக்கணுமே. உங்க கட்டுமனைகிட்ட நான் சொல்றது நான் இருப்பேனே. இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு மதம் அப்படிங்கிறத மாற்றத்திலேயே இருக்கணும். மதம் மாற்றத்துல சித்தப்பா இருந்தாரு, அதான் நான் கேட்கறேன். சித்தப்பா இறந்துட்டாரு. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் ஆராய்ஞ்சியா? இன்னைக்கு பல குழப்பம். அதே மாதிரி இன்னைக்கு எல்லாம் சீர்கெட்டு போச்சு. யாரும் என்னோட பேச்சை கேட்கல. இன்னைக்கு நான் ஒரு ஓரமா தான் நிக்கிறேன். அதனால கருப்பசாமி இன்னைக்கு 10 ரூபா வருமானம் இல்லாத என்னை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. என்னையும் 4 பேர் மாதிரி ஒரு இதா நடத்தலை. தொட்டுக்கும்பு வாயா, இன்னைக்கு வாயா, சரியா? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு சிறிது உடல்நல பாதிப்பு வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி கருப்பசாமி கொஞ்சம் புகையும் கொஞ்சம் நிறுத்தணுமே. நீ உனக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துட்டு இருக்குது. 2 ட்ரிப்பு அடைச்சிருக்குது. அடைச்சிச்சா இல்லையா? அடுத்தது கொஞ்சம் மோசமா இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கு உடம்ப. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நீ
கருப்பசாமி அப்படின்னு பார்த்தாலும் இந்த ஒரு 8 கருப்புங்கிட்ட போயிட்டேன். 9வது கருப்பனை தான் பார்க்க அங்கே ராமநாட்டிலேருந்து எல்லாம் சுற்றிட்டேன். என்னுடைய பதிவு கொண்ட இடத்துக்கும் நீ போயிட்ட. ஆனால் அங்கேயும் சொன்னார், துறையூர் போகிறேன் சார். நீ எங்கிட்டு போனாலும் கருப்பை இங்கிட்ட இழுத்துட்டு வந்துட்டேன், உன் கஷ்ட நஷ்டத்தையும் தீர்த்துட்டியா. அதே மாதிரி கொஞ்சம் புகையிலை அப்படின்னு பார்த்தாலும் கொஞ்சம் நிறுத்தினா நல்லா இருக்கும். கிரக சூழ்நிலையும் சரியில்லை, உன்னை படுப்பு போட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த 3-4 மாதத்துக்கு முன்னே நெஞ்சு வலி வந்திருக்கணும், புரியுதா. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு அதை கொஞ்சம் நிறுத்திடியா. கொஞ்சம் பாதிப்பு இருக்குதியா. எங்கிட்டு போனாலும் போகிற பக்கமே மூச்சு நின்று போயிடும். நீ என்னை நாடி என்னை இங்கிட்டு சுத்தளவு எல்லாம் நானும் இருக்கிறேன். ஆனால் இங்கிட்டு என்னை நாடி வந்திருக்கேன் அங்கிட்டு இருந்து. அதனால் என் கடமையும் நான் சொல்கிறேன், அதை கொஞ்சம் விட்டுரு. இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு மக்களால் இன்னைக்கு ஒரு கெட்ட சொல்லும் வந்துருச்சு. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு யார் எந்த தீமை நினைச்சாலும் எந்த ஒரு பங்க சொல்லு நினைச்சாலும் நான் மாளிகை வர கருப்பம் கூட இருக்கிறீங்க. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு கட்டுமணியும் அரைஞ்சா இன்னைக்கு வயிற்று வலி அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் வருது. அதான் சொன்னேன், இன்னைக்கு இந்த மாதிரி பிரச்சனையே இருக்குது. அதை நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன், குடும்பத்தையும் ஒன்றுபடுத்திடுறேன். இன்னைக்கு உனக்கு தொழில் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு வருமானமும் இல்லை. ஆனாலும் இன்னைக்கு என் கட்டுமணிக்கு வரதுக்கு கூட 4 பேருக்கு கடனை ஒன்று வாங்கி தான் வந்துருக்கணும், உண்டா இல்லையா. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு உன் கடனையும் நான் கட்டி கொடுத்துறியா. உடனே 4 பேர்த்தோட ஒன்றா உட்கார வச்சிடறேன். உனக்கு எந்த பாதிப்பு இல்லாத நான் மாளிகை வர கருப்பேன், மன உடைச்சல் இல்லாத, மன கஷ்டம் இல்லாத, பேரும் புகழும் வாழ்கிற அளவுக்கு வழிவகுத்து உங்கள் கட்டுமணிக்கும் நான் கூட நின்று உனக்கும் உடல்நல பாதிப்பு இருந்ததெல்லாம் விதைக்கிறேன். உன் கஷ்டத்தெல்லாம் போய்க்கிறேன். எந்த ஒரு பங்கச்சொல் இல்லாத இந்த மாளிகை வர கருப்பேன் நீ அழைச்சா வரலுங்க. இந்த மாளிகை வர கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னும் 13 வருஷத்துக்கு இந்த வெற்றி மாலை போட்டேன். உனக்கு கையில 10 ரூபாய் இல்லைனாலும் எங்கிட்டு போனாலும் கையில இருக்க வைக்கிறேன். இந்த கருப்பசாமி இன்னைக்கு 10 ரூபா வருமானமோ சம்பாதிக்க முடியல, எத்தனையோ கஷ்ட நஷ்டமும் பட்டுடுக்கிறோம். இன்னைக்கு வியாபாரத்துக்கு போனாலும் 10 ரூபா வருமானம் இல்லை. கருப்பசாமி உங்ககிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறேன், நல்லபடியாக எனக்கு வியாபாரம் அமைச்சு தரணும். வருமானத்தை வலுவத்து எந்த ஒரு பாதிப்பு இல்லாத, கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு இல்லாத நீ தான் என் கூட துணையாக இருந்து காக்கணும் அப்படின்னு கேட்குறேன். கண்டுக்கணும். கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னுடைய கடங்காய்ச்செல்லாம் கட்டி கொடுத்துறியா. உனக்குன்னு 10 ரூபா வருமானத்தை வலுவத்துறேன். இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு கொஞ்சம் நீ வீட்டில் கொஞ்சம் விலைக்கு ஏற்ற மாட்டேங்கிறிய. ஏய் நான் கிளம்பிட்டேன் இல்லைன்னா. ஆனா கருப்பசாமி கட்டுமனைக்கும் விளக்கு எரியலையே, அப்புறம் எப்படி லட்சுமி எப்படி கட்டுமனை செழிக்கும். காலையில் எழுந்திரிச்சு குளி, தலையோட குடிக்கலனாலும் உடலோட குளிச்சிக்கோ, விளக்கை ஏற்று. உன் கட்டுமனையிலேயே மகாலட்சுமி அம்சமே வல்லியதாயே. நீ எந்த கோயிலுக்கு எங்கிட்டு போனாலும் நான் பொறுப்பு கிடையாது, அது வந்தால் தான் நான் கூட நிற்பேன். வரலைன்னா கருப்பசாமி நான் உளுந்து கும்பிட்றேன், ஏன் என் கட்டுமனைக்கு வரலன்னு என் மேலே நீ கோச்சிக்க முடியாதாயே. ஆனால் கருப்பசாமி நீ அதை எடுத்து வழிபாடு பண்ண. கருப்பு உத்தரவிட்டு நான் நல்லபடியாக வழிகாட்டுறேன், நல்லபடியாக முன்னேற்றத்தை அமைச்சு தரேன். 10 ரூபா வருமானத்தை வலுவத்து நீ பேரும் புகழும் இருக்கிற மாதிரி நல்லபடியாக வியாபாரத்தை அமைச்சு நான் மாளிகை வர கருப்பேன். உன் கூலியும் உன் கட்டுமணிக்கும் நான் கூட நிற்கிறேன். எங்கிட்ட வியாபாரத்துக்கு போனாலும் அங்கிட்டு கூடயே நிற்கிறேன். 10 ரூபா எடுத்து போட்டுருவேன். இந்த மாளிகை வர கருப்பசாமி உத்தரவிட்டு யார் உனக்கு தீமை நினைச்சாலும் நான் அதை ஒதுக்கிறேன். அதே மாதிரி கருப்பசாமி கணவன் மணிக்குள்ள வேற சண்டை வருது, டேக்ஸா வேற ஒன்று ஒடுங்கி போச்சு, தூக்கி போட்டுருது. இல்லை போட்டுறியா கோன்சோ நை ஏன் பேசுற என்ன ஹிந்தியில் தான் திட்டிட்டு பாத்திரத்தை உடைக்கிறிய. ஒரு டேக்ஸா ஒன்று உடஞ்சிருக்கு இன்னும் சண்டையில். அது எங்கேயும் போகாது, நான் வர வச்சேன். அது எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியும், நான் வர வச்சேன். நான் கொண்டு வந்து வர வச்சிட்றேன். வர வச்சுட்டா எனக்கு என்ன பண்ணுற,
21 நாள் வாங்கி காய் அதோட ரேட்டு 8000 தான் ஆகுது. சரி ரேட்டு ஏதாவது சொல்லு ரேட்டு. இப்போ ரேட்டு எவ்வளோ ஆகுது அதுக்கு? இப்போ கம்மியாக தான் போகும். இப்போ 21 நாளைக்கு அது என்னாச்சு 2100 ரூபா ஆச்சு. நீ எனக்கு அது வேணாம் கருப்புசாமி உத்தரவிட்டு என்ன பண்ற? அவங்ககிட்ட காசு ஜாஸ்தியா இருக்குது, நீயே 10 ரூபா வருமானம் இல்லாத இருக்கிற, 501 ரூபாய்க்கு வேற இது பண்றியா? கருப்புசாமி உத்தரவிட்டு உன் செல்ல நான் கிடைக்க வச்சிடறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உனக்கு அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு தொழிலும் மந்தந்தாயே. இன்னைக்கு கொஞ்சம் வாக்குவாதத்துலேயே இருக்குது, கணவன் மனைக்குள்ள வாக்குவாதம். அதே மாதிரி கருப்பசாமி திருமணம் அப்படின்னு பார்த்தாலும் இப்படி வந்துடணும், ஆமாவா இல்லையா? ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு தொழிலும் நல்லபடியாக அமைச்சு தரேன். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் கட்டுமனை ஆராய்ஞ்ச, இன்னைக்கு கட்டுமனையிலையும் ஆராய்ச்சி பார்த்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு நீர்க்கட்டி பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது. இருக்குதா? ஆமான்னா ஆமா, பொய்னா பொய்ன்னு சொல்லு. இந்த ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உனக்கு சோர்வு மனநிலை ஒரு நிலையில இல்லை அப்படின்னு கேட்குற, கருப்பசாமி உத்தரவிட்டு சரி பண்ணி கொடுத்துறேன், தொழிலையும் அமைச்சு தரேன். அதே மாதிரி கருப்பசாமி போக்குவரத்துல இப்போ யாரும் கீழே விழுந்துருக்கணுமே, அதான் சொல்றேன். அது இடிச்சாங்களா உனக்கு என்ன? அதான் சொல்றேன், கொஞ்சம் கிரக சூழ்நிலை சரியில்லைதாயே, கொஞ்சம் பார்த்து உஷாரா இருந்துக்கும், புரியுதா? கருப்பசாமி உத்தரவிட்டு உன் கட்டுமணிக்கு உன் கூட நிற்கிறேன், உனக்கு எந்த பாதிப்பும் வராது. பங்க சொல்லல கருப்பசாமி தொழில் மேம்படுத்தி கொடுத்துறேன். அதே மாதிரி கருப்பசாமி இப்போ பார்த்தாலும் மனம் 3 மனம் மாற்றிக்கணும், 3 வீடு மாற்றிக்கணும். கருப்பசாமி எந்த ஒரு பாதிப்பு இல்லாத நல்லபடியாக தொழில் மேம்படுத்தி கொடுத்தாரு. விளக்கம் சரி அப்படியா? மெட்ராஸ் மெட்ராஸ்க்கு அக்கம் பக்கம் இருந்தாலும் எந்திரிச்சாங்கப்பா. சரி. கள்ளக்குறிச்சி தொட்டுக்க முடியா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, இங்கிட்டு வாய உக்காரியா. உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க. கருப்பசாமி உத்தரவிட்டு நீ எதையும் நினைக்காதியா, உன் தவப்ப நான் உன் கூட நிற்கிறையா. இன்னைக்கு பல குழப்பத்தில் இருக்கிறியா, இன்னைக்கு நம்ம மன உடைச்சல் ஆயிட்டேன். ஆனால் கருப்பசாமி கொஞ்சம் உடல் ரீதியும் கொஞ்சம் பாதிப்பு வந்துருக்குதியா, கொஞ்சம் இதை கொஞ்சம் நிறுத்திறியா? அது வேண்டாம், புரியுதா? கொஞ்சம் நம்ம மனம் உடைஞ்சிட்டியா. நீ எந்த மனம் உடைஞ்சாலும் உன் பிரச்சனையை தேய்க்க முடியாது. உன் தவப்பங்கிட்ட சொல்லிட்டு இல்லை, நான் பார்த்துக்கிறேயா. எவன் தீமை நினைச்சாலும் அங்கிட்ட உன்னை தொழில் செய்யக்கூடாதுன்னு பல சிரமத்தில் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எவன் ஆட்டம் போட்டாலும் இந்த கருப்பன் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், புரியுதா? இங்கிட்டு இங்கே வர்றப்ப கூட இன்னைக்கு பூனை குறுக்கு போயிருக்கணுமே, போச்சா இல்லையா? நான் தான். நீ எங்கிட்ட போனாலும் உன்னை நான் ஆராய்ச்சி அழகு பார்த்துக்கிட்டு நிற்கிறையா, புரியுதா? கருப்பசாமி நீ அங்கிட்டு போனாலும் சரி, இங்கிட்டு இருந்தாலும் சரி, எல்லாம் என் மக்க. நீ அல்லா கும்பிட்டாலும் இருந்தாலும் சரி, இயேசு கும்பிட்டாலும் சரி, என்ன கும்பிட்டாலும் சரி, நான் நிற்கிறேன். ஆனால் மன உருகி இப்போ கடைசியாக என்ன தான் நம்பி இருக்கிற நீ. அதனால் உன்னுடைய நம்பிக்கை நான் கெடுக்க மாட்டேன், உன் கூட இருக்கிறேன். அவன் எங்கெங்கே போகிறான்னு நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். எவன் எந்த தீமை நினைச்சாலும் இந்த கருப்பன் கூட நிற்கிறியா, மனசு விடாதியா. நான் ஆராய்ச்சி பார்த்துட்டு இருக்கிறியா. நான் எப்படி நீ வந்த உடனே உன் பிரச்சனை நான் முடிஞ்சிடும், எனக்கு ஒரு 20,000 பணத்தை கொடுன்னு அப்படியே கேட்டான். அவன் கேட்டானா பூச்சேரி? இல்லை, அந்த மாதிரிலாம் உன் பிரச்சனையை நான் தீர்க்கிறேன். தீர்த்த வாட்டி உன் மனசுக்கு என்ன போடுது, உன்னை நான் அழகு பார்க்கறேன், உன் கஷ்ட நஷ்டத்தெல்லாம் ஒதுக்கிடுறேன். எவன் எந்த சேவனை பண்ணாலும் ஒதுக்கிடுறேன். ஒன்றை நான் தனியாக நான் விட்டுறேன். நீ மேல்மைக்கு வந்துடுவோன்னு இன்னைக்கு திட்டம் தீட்டி வைக்கிறாங்க. திட்டம் தீட்டினால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உன்னுடைய முடியும் எடுத்துருக்காங்கய்யா. எடுத்து இன்னைக்கு நம்ம பைத்தியம் பிடிக்கிற மாதிரி விறுவிறுன்னு ஏறுது மேலே கீழே.
இந்த சூழ்நிலை இருக்குது. ஆனால் கருப்பை கூட இருக்கிறியா, நான் காக்குறியா. ஆனால் இன்னைக்கு சொத்து சோகமும் போயிடுச்சு. ஆனால் உசுரை காப்பாற்றி நான் கொடுக்குறேன். ஆனால் உசுரை காப்பாற்றி கொடுத்துட்டுனா நீ எத்தனை கோடினாலும் உன்னோட திறமையில் நீ சம்பாதிச்சிடுவியா. அதை நான் பார்த்துக்கிறேன். உனக்கு பாதிப்பு வராதியா. நீ எங்கிட்ட இருந்தாலும் என்னை அங்கிட்ட நான் கூட நிற்பேன். இன்னைக்கு பார்த்தாலும் கிரக சூழ்நிலை ஒன்றும் சொத்து போகணும் உயிர் போகணுங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் கருப்பசாமி இன்னைக்கு எல்லாம் உன்னை ஆராய்ச்சி பார்த்தேன். உன்னை ஆராய்ச்சி பார்த்ததுலையும் இன்னைக்கு நீ ஒரு நன்மை, யாருக்கும் தீமை செய்யாதவன். அதனால் இன்னைக்கு உன் கிரக சூழ்நிலையும் உனக்கு தலைக்கு மேலே தலை விரிச்சு ஆடுது. இன்னைக்கு தேவையில்லாத விரைய செலவு, ஆஸ்பத்திரி செலவு தான் ஆகிட்டு இருக்குது. அதனால் கருப்பசாமி இன்னைக்கு உசுறு போனால் முடியாது, விரையத்தில் விட்டுட்டு இருக்கிறேன். அது போட்டோம். ஆனால் நீ எதையும் உன்னை தாங்குற அளவுக்கு உன் மனசில் நான் இறங்கி நிற்கிறேன், தைரியத்தை கொடுக்குறேன். ஆனால் அதெல்லாம் துரத்தி விட்டு இப்போ கிரக சூழ்நிலையும் சரியில்லாதனால உன்னை பார்த்து இருந்து கரெக்டாக அடிக்கிறானுங்க. இவனை இந்த நேரத்தில் முடித்தா தானே சரி வரும்னு இன்னைக்கு அடிக்கிறானுங்க. எவன் அடித்தாலும் அந்த கருப்பை உன் கூட நிற்கிறா. தைரியமா போ, உனக்கு நான் தொழிலை அமைச்சு தரேன். 10 ரூபா வருமானத்தை வடிவத்து இந்த மாளிகைவார் கருப்பசாமி உத்தரவிட்டு உங்கள் அட்டுமணிக்கு உன் கோடியை நின்று மக்களுக்கு பாதிப்பு வராத, பங்க சொல் இல்லாத இந்த மாளிகைவார் கருப்பன் உங்கள் அட்டுமணிக்கு உன் கூட நிற்கின்றான். நீ சத்தியம், நீ தைரியமாக போ. உன் தவப்ப நான் நிற்கிறேன். செலவானாலும் உயிரை காப்பாற்றி நான் கொடுக்குறேன். அந்த ஒரு 10 ரூபா செலவானாலும் 100 ரூபாயா அவனுக்கு நான் வழிவகுத்து கொடுத்து நான் மாளிகைவார் கருப்பேன். அழகு பார்க்குறேன். ஓ, நீ எவங்கிட்டே எங்கேயும் போகாத. ஜாதகம் வேறு பார்க்கணும்னு நினச்சிட்டு அது வேண்டாம், புரியுதா? நான் தான் சொல்லிட்டேன், உன் கூட நான் நிற்கிறேன். இன்னைக்கு மன உடைச்சல் வேணாம். நீ பல குழப்பத்தில் இருக்கிற, புரியுதா? மன உடைச்சல் வேண்டாம். நீங்க உடல்நல கெடுற சூழ்நிலை இருக்குது, கொஞ்சம் நில்லு, பார்த்து உஷாராது. நான் உன் கூட நிற்கிறேன், தைரியமாக போ. தவறு பண்ணாதான் சாகணும், அடுத்தவனை ஏமாத்தினா தான் சாகணும். ஆனால் நான் தைரியமாக நின்று நான் எதிர்த்து போராடுறேன் அப்படின்னு இன்னைக்கு ஒரு சிவன் அடியாராகவும் இருக்கணும். உன் உசுரை காப்பாற்றணும்னு இந்த சிவன் நான் அப்படியேப்பட்ட அப்பனுக்கு எனக்கும் வாக்குவாதம் இந்த யாரு புலாவடி கருப்புனா நான் நின்னேன். இந்த புலாவடி சதுரகிரியில் அத்தனை சொத்துக்கும் காவகாரனா நின்னேன் நான். எங்க இந்த புலாவடி கருப்பு இருக்கிற இடத்துல இந்த காவக்காரனா நின்னேன். அதே இந்த மகாலிங்கம் யான்னா இவன் சோதிச்சான், என்னை சோதிச்சு அவன் உண்மையா இருக்கிறானான்னு அவன் மாறு இடத்துல வந்தான். இந்த காவக்காரன் கருப்பசாமி அவன் மேலே சிவன் மேலேயே கை வச்சுட்டேன். அப்புறம் தான் தெரியும் அந்த சிவன். அதனால எதுக்கு அஞ்சாத அந்த கருப்பசாமி. அப்படியாப்பட்ட கருப்பசாமி கிட்டையும் இன்னைக்கு நீ சிவன் வழிபாட்டிலையும் நீ இருக்கிறதாயே. இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் யாரோ ஒருத்தர் இருக்கக்கூடாது இல்லையா? இன்னைக்கு ஒரு தனி வாழ்க்கை. பார்க்குறவன்லாம் கேவலம் பேசுகிறான். நீ இப்படி தப்பா இருக்கிற அப்படி தப்பா இருக்கிறன்னு உன்னை பட்டம் கட்டுறான். உண்டா இல்லையா? போய் தொட்டு கும்பிடு போ. அங்கிட்டு ஓடியா, அங்கிட்டு ஓடு. அவன் பூசேரிக்கு அது பிடிக்காதுன்னு தெரியல. அவன் நல்லா இருந்தாலும் அவன் காலில் விழுந்தா சாமி அங்கே இருக்குது. நான் அவருடைய சேவகன் தான் அவன் சொல்கிறான். நான் இறங்கி இருந்தாலும் அவனுக்கு அது பிடிக்காது. இந்த காலில் போட்டு பூவை போட்டு கும்பிட்றது இந்த சாமிங்கிறது அவனுக்கு பிடிக்காது. அவன் 10ஓட 11 தான் அவன் சேவை பண்ணுறவன், புரியுதா? அவனுக்குன்னு எதுவும் கிடையாது. அவன் என்ன கோரிக்கை நிறைவேறி காலில் வந்தாலும் ஒரு ஐயா இருக்கிறார் உங்கள்கிட்ட போய் விடுவோன்னு தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். அதனால் அவனுக்கு இது பிடிக்காது. நான் அங்கே இருக்கிறேன், அங்கே போட்டுக்க. நான் அவன் மேலே இப்போ இங்கே இருக்கிறேன், என் மேலே போட்டால் அவனுக்கு பிடிக்காது. போ. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு நான் நிவர்த்தனை பண்ணியிருந்தாயே. அதே மாதிரி கருப்பசாமி தொழில் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு தொழிலும் இல்லை. கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு என்ன தொழில் அமைக்கலாம், இன்னைக்கு டைலரிங் அப்படின்னு பார்த்தாலும் வருது. மேக்கப் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஆக்சிடென்ட்ல அது நிறுத்திட்டு வேற ஒருத்தர் வேலை செஞ்சேன். அதுவும் 2-3 வருஷம் ஆச்சு சார். ராணி மாதிரி இருந்தேன்னா இன்னைக்கு ஒரு பக்கம் இல்லாமல். சரி, விளக்கம்.
ம் ம் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு திருமண வாழ்க்கை நாள் 2 வருது. யாருக்கு? குடும்பத்தில் யாருக்காச்சும் வருதாம்மா? என்னோட ஹஸ்பண்ட் அவன் இன்னொருத்தவங்க கூட போய் 20 வருஷம் ஆயிடுச்சு. அதான் சொல்றேன் 2 திருமண வாழ்க்கை வருது. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நீ அவங்கள்ட்ட எஸ்லாட்டையும் வேற போட்டுக்கிட்டு அதுதான் சாமி வாங்கணும், பொறுக்க முடியாத சொன்னோம். 2 கையில கூட்டிட்டு வந்தா நீ எல்லாம் 2 கையில கூட்டிட்டு வந்த. இருந்தாலும் கருப்பசாமி நம்ம வாக்குவாதம் கடைசியா முடியுது. கடைசியில நீ ஏண்டா அப்படி தாண்டானும் ஒத்துக்கிட்ட. தவறா பேசியும் ஆமா என்னால பொறுக்க முடியல அப்படித்தான் அப்படிங்கிறத நீ ஒத்துக்கிட்டு வந்துட்ட. ஆனால் கருப்பசாமி இன்னைக்கு தொழிலும் இல்லை, புரியுதா? இன்னைக்கு தேவையில்லாத இன்னைக்கு சண்டை சச்சுருவோம். சேகரங்கிறது யாரு இருக்கிறாங்களே ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்ல உன் வீட்டுக்கிட்ட இருக்கிறாங்க. ஒரு பேக்கரி ஒன்று இருக்குதா? இருக்கு சாமி, அதெல்லாம் நான் போனதே இல்லை. வீட்டோட பக்கம் கூட போனது இல்லையா? போனதே இல்லையா? சரி, கருப்பசாமி உத்தரவிட்டு நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். தொழிலை அமைச்சு கொடுத்துறேன், புரியுதா? மன உடைச்சலையும் போய்க்கிறேன். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு சொத்து கொஞ்சம் வருமா வராதா அப்படின்னு ரொம்ப பிரச்சனையா இருக்கு சாமி. 40 வருஷம் சின்ன பிள்ளையில இருந்து அப்பா இருக்கும்போது நான் தான் சொல்றேன், சொத்து வேணுமா வேணாமா? அதுதான் நான் கேட்கறேன். ஐயா எனக்கு ஏன் அது இதையும் நான் சொல்லிட்டு எடுத்து நீ சொத்து கோசரம் வந்திருக்கிற. இன்னைக்கு உத்தரவிட்டு இன்னைக்கு கட்டுமனை ஆகுது. இந்த கட்டுமனையும் இன்னைக்கு கொஞ்சம் செய்வன கோளாறு இருக்குது. மலைமலையா ஏறிட்டு வராங்களே, எப்படா நான் வருவோம் அந்த சொத்தை நம்ம பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களே. நீ அவங்கள தான் நம்பிட்டு இருக்கிற. நீ என்ன தெரியலையா? எனக்கும் தெரியாது. சரி, விளக்கம். இங்கிட்டு போய் அங்கிட்ட என்ன பார்க்குற? யார் கொத்துனார்? நீயா கொத்துனார்? அதுதான் செய்யறா. அதைத்தான் நான் கேட்குறேன். போய் தொட்டு கும்பிடுப்போ. என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். உன் நாவு சுத்தம் இல்லையே நீ. சுத்தம் இல்லையா? வார்த்தை சுத்தம் இல்லையா? சுத்தமாக இருக்குதா? எப்படி? கொஞ்சம் பொறுமையாக இருக்கிற. தேவையில்லாத ஆளுகிட்ட காசு கொடுத்துருக்குற. கொடுத்துருக்குது, அதை வாங்கி அங்கே கொடுத்துருக்குற வெளியில். அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்க, புரியுதா? கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் கட்டுமனை ஆனாங்க. கட்டுமனையே பல குழப்ப கஷ்டத்தில் இருக்குது. இருந்தாலும் கருப்பசாமி அதை நிவர்த்தனை பண்ணிடுறேன், பாதிப்பு வராது. அதே மாதிரி கருப்பசாமி மங்களத்துக்கு ஏதோ பாதிப்பு வருமானு கொஞ்சம் பயந்துட்டு இருக்கிறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு மங்களத்துக்கு பாதிப்பு வராதா? கொஞ்சம் அப்பேசம் இருக்கு தாயே, அதை நான் விரட்டிடுறேன். என்ன பண்ணுது? அதான் எதுவும் பயந்துக்காத. இந்த கருப்புசாமி கூட நிற்கிறியா? இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தாலும் இடம் விட்டு இடம் மாறி இருக்கணும். என்ன தொழில்? என்ன தொழில்? கம்ப்யூட்டர். என்ன தொழில்? நீங்கள் மெட்ராஸ் இருந்தியா பெங்களூரா? மெட்ராஸ் இருந்தான். ஆனால் கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு போனோம். என்னன்னு தெரியல, இன்னைக்கு ஃபுல்லாக இன்னைக்கு பயந்த சோகத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தாலும் கருப்பசாமி இது கொஞ்சம் அப்பேசம். அதெல்லாம் நட்டு இருந்தாங்க. நீ எதுக்கும் பயந்துக்க வேண்டாம், புரியுதா? அது எதா இருந்தாலும் கருப்பன் நான் கட்டிடுறேன். இந்த பாலகனை மன தைரியத்தை கொடுத்த கஷ்ட நஷ்டம் இல்லாத இந்த மாளிகை கருப்பசாமி உத்தரவிட்டு உன் கட்டுமணி கூட நிற்கிற. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் பல போட்டி. எப்படா விட்டு இடம் மாறுவாங்க, எங்கடா ஓடுவாங்க அப்படின்னு பல திட்டம் தீட்டிட்டு இருக்கிறாங்க. யார் எதை தீட்டினாலும் இந்த கருப்பசாமி என் தங்க கூட தான் உன்னையும் உட்கார வைப்பேன். உங்க அட்டுமணிட்டே என் தங்க இருப்பாள் மாறியாயே,
அவ கூடயே உன்னையும் உட்கார வைப்பேன். ஏன்னா நீ மன நிறக்க அவளை தான் வழிபாடு பட்டுட்டு இருக்கிற. ஆனால் அந்த கருப்பனும் என் தங்க மாரியும் கட்டுமனைக்கிட்ட நாங்கள் கூட இருக்கிறோம். எத்தனையோ பேர் இன்னைக்கு ஒன்றுக்கு டபுளா, ஒன்றுக்கு 10,000னா இன்னும் 10,000 சேர்த்து தரேன், அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறேன்னு கூட கேட்பாங்க. ஆனால் கருப்புசாமி அது என் தங்கையோட இடம். அதனால் கருப்புசாமி உனக்கு அந்த இடத்துல செல்வாக்குங்கிறது மீறி உனக்கு பொழிக்கிற ஒரு வாய்ப்பு வருந்தாங்க. அதனால் கருப்புசாமி இப்போ பல சோதனை வருது. எந்த சோதனையாக இருந்தாலும் அதுக்கு அஞ்சு நவராத, அங்கிட்டு உட்கார. எத்தனை போட்டி போகிறவங்க வந்தாலும் இந்த மாளிகை கருப்பேன், இந்த 18ஆம் படி கருப்பேன், நான் கூட நிற்கிறேன். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இந்த பாண்டி ஐயாவும் இன்னைக்கு உன் கூட நின்று வழிபாடு பண்ணுறேன். இந்த மாசான கொள்ளக்காரனும் கூட நிற்கிறேன். நீ தைரியமாக போ. எத்தனை போட்டி போகிறாமையாக இருந்தாலும், எத்தனை அவச்சொல்லாக இருந்தாலும் இன்னைக்கு பல ரூபத்தில் கெடுத்து துரத்தணும்னு நினைக்கிறாங்க. யாராக இருந்தாலும் அந்த கருப்புசாமி நான் பார்த்து வழிகாட்டுறேன். இதுக்கு மேலே உனக்குன்னு தொழில் அமைச்சு வருமானத்தை விழுவச்சு. இன்னைக்கு கணவனுக்கும் உடல்நல பாதிப்பு, எனக்கும் மனம் உடைச்சால். அதனால கருப்புசாமி என்ன தெரியல அப்படின்னு நினச்சிருக்க. எத்தனை போட்டி போகிறாம வந்தாலும் அந்த கருப்பன் கூட நிற்கிறேன் தாயே, தைரியமாக போத்தாய். அதை நான் தூங்க வைக்கிறேன். இன்னைக்கு நல்ல சொப்பனத்தில் அவங்க கூட நான் நிற்பேன். அதான் நான் பார்த்துக்கிறேன் போ. அதே மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் கடனாலேயே இருக்கணும். இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு விஜய்ங்கிறது யாரு? கூட படித்தாலும் கருப்பசாமி உன் கட்டுமனையில் இருக்கிற விஷயத்தை எதையும் சொல்ல வேணாயா, கூட நான் நிற்கிறேன். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு பல அவமானப்பட்டுட்டேன். தேவையில்லாத இன்னைக்கு பேசணும் ஏறிட்டு வந்துட்டேன். ஆனால் கருப்பசாமி எனக்குன்னு தீர்ப்பு நீ தான் வடிவத்து கொடுக்கணும். என்னுடைய கஷ்ட நஷ்டத்தை போய்க்கணும். எனக்கு எந்த பாதிப்பாக இருந்தாலும் கருப்பா, எனக்கு நான் யாரையும் நம்பலை, தெய்வத்தை தான் நான் நம்புறவன் அப்படின்னு நினச்சி நீ வடிவத்து இருக்கிற. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு ஒரு பொண்ணால் பங்கச்சொல்ல ஆகிட்டேன். சொல்லேன் இன்னைக்கு பொண்ணால் பல கஷ்டம் நஷ்டத்தை பட்டு, பல அவமானப்பட்டு இன்னைக்கு எல்லாம் இதாகி இப்போதான் தேக்கம் தைரியம் ஒன்றும் பண்ண முடியலையா. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு உன் கட்டுமனை யாராச்சும் பார்த்தீங்க, உன் கட்டுமனையிலையும் நீங்கள் ஒரு மனசில் நிம்மதி இல்லை. அதனால் கருப்பசாமி இன்னைக்கு தாய் தவப்பான் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு விரைய செலவு தான், ஹாஸ்பிட்டல் செலவு தான் இந்த ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு கூட பிறந்த பிறப்பு அப்படின்னு பார்த்தாலும் ஒன்று உயிர் போயிருக்கணுமே. அதெல்லாம் நினச்சி பாரியா, ஒரு உயிர் ஒன்று போயிருக்கணும். நான் சொல்றது இப்போ இல்லையா, ஒரு உயிர் சேதம் ஏற்படுத்திருக்கு. அது உனக்கு தெரியாது, தாய்க்கு தெரியும். நான் தான் சொல்கிறேன், இன்னைக்கு போயிருந்தாலும் ஒரு உயிர் சேதமும் இன்னைக்கு ஒரு அபாசனம் அப்படின்னு தாய்க்கு தெரியும், உனக்கு தெரியாது. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னை நான் நல்லா நிலைமைக்கு கொண்டு வந்துடுறியா. இன்னைக்கு எல்லாம் முன்ன விட்டு பின்ன பேசுகிறாங்கய்யா. இன்னைக்கு அவச்சொல்ல ஆகுது, அவமானம் ஆகுது. எனக்குன்னு நல்லபடியாக தொழில் அமைச்சு கொடுத்து வருமானத்தை வலுவச்சு கருப்பசாமி நீ தான் கூட நிற்கணும் அப்படின்னு கேட்குறேன். அதே மாதிரி கருப்பசாமி வண்டி வாகனத்தில் நம்ம முறுக்குறிய நீ முறுக்குன 3 குட்டிகள் நடிச்சு கீழே விழுந்தேன். ஆனால் உயிர் போய் உயிர் வந்துச்சு, உண்டா இல்லையா? ஆமாண்ணா ஆமாம், போயின்னா போயிருச்சுல. திருப்பதியிலிருந்து இங்கே எப்போ வந்த? இன்னைக்கு தான் வந்தேன். போய் கொஞ்சம் வீராப்பு வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாரு, புரியுதா? உன் கூட நான் நிற்கிறேன். இன்னைக்கு திருமண வாழ்க்கை தடைபட்டுருச்சு. நல்லதா மனசுக்கு நினைச்சதா உனக்கு அமைச்சு தரேன். இப்போ உன்னை மனசில் நினைச்சிருக்கிறியே, அதை அமைக்கலாமா? அப்படின்னா நீ கொஞ்சம் பைக்கை கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டு. உன் ஓட்டமெல்லாம் அங்கே முறுக்கிறது சாப்பத்தை வாங்குற நீ, அது வேண்டாம், தப்பு. அது புரியுதா? எவனே இருந்தாலும் வாடா நீயா நானா பார்த்துடலாம் அப்படின்னு தொலையை தட்டுறேன், அது வேண்டாம். உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரேன், உனக்குன்னு 10 ரூபா வருமானத்தை வலுவத்து தரேன், உனக்குன்னு பேரும் புகழும் வர அளவுக்கு வலுவத்து தரேன். அதே மாதிரி கருப்பசாமி நீ இன்னைக்கு பார்த்தாலும் அரசியல் அப்படிங்கிற ஒரு கூட தான் நீ இருக்கணும். அரசியல்வாதி கூட தான் நிற்கிறியா? போட்டு கும்பிடு. கருப்பசாமி உத்தரவிட்டு ஒன்றை அடிச்சுக்க யாரும் இல்லை, புரியுதா? உன் கூட நீ நினைச்சத நடக்க வைக்கிறேன், உனக்குன்னு பேரும் புகழும் வர வைக்கிறேன். எத்தனை ஸ்டேஷன் போலீஸ் போனாலும்
உன்னை பார்த்து இப்பயே சலிட்டு அடிக்கிறானா இல்லையா? இன்னும் மேல்மை கொண்டு வந்தார். கொஞ்சம் கோவப்படக்கூடாது. அடுத்தவங்க அனாவசியமாக பேசாது. இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்த வேண்டாம். பேசணுனுக்கு என்ன 4 பேருக்கு ஜனத்தை பார்த்தா சாப்பாடு வாங்கி கொடு, சாப்பாடு வாங்கி கொடு, ஒரு தண்ணி வாங்கி கொடு. கருப்புசாமி உன் கூட நிற்கிறேன், புரியுதா? யார் எதை தீமை நினச்சாலும் இன்னைக்கு 30 காலத்துலையும் நீங்கள் பல சோதனை பல கருமாவை தேய்க்காத இருக்கிறீங்க. இருந்தாலும் கருப்பசாமி நீ சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தால் அங்கே பிழைக்க தான் போயிருக்கணும். இடம் விட்டு இடம் மாறி இருக்கணும். அங்கிட்டு தான் போயிருக்கணும். அதான் சொல்கிறேன், அங்கிட்டு தான் போயிருக்கிற. அதே மாதிரி குலதெய்வமும் இன்னைக்கு வழிபாடு இல்லை. இன்னைக்கு பார்த்தாலும் ராமனை தான் நினைக்கிறீங்க, 7 குண்டல் வாடனை தான் நினைக்கிறியே. கிடையாது. உன் தெய்வம் அப்படின்னு பார்த்தாலும் இந்த மலையின்னு ஒரு அங்காள பரமேஸ்வரி இல்லை வரா, வந்துட்டு தானே போயிட்டு இருக்கிறீங்க. அதனால் அதை எடுத்து நீ கும்பிடு. கருப்புசாமி உன் கூட நிற்கிறேன், உனக்கு நல்லபடியாக வழிவகுத்து எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாத பேரும் புகழும் வர அளவுக்கு நான் மாளிகை வர கருப்புசாமி உனக்கு எத்தனையோ போட்டி போகிறாங்க வந்தாலும் எங்கிட்டு போனாலும் நீ நின்று ஜெயிக்கிறத நான் உனக்கு வழிவகுத்து கொடுத்தேன். இந்த கருப்புசாமி வெற்றி மாளிகை உனக்கு அணிகிறேன். தைரியமா போ. எடப்பாடி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், இங்க உட்காருது. உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க. கருப்புசாமி நீங்க குடும்பம் பிரிவினையில் இருந்திருக்கணும். இருந்தாலும் கருப்புசாமி இப்போ ஓரளவுக்கு ஒன்றாயிடுச்சு. ஆச்சுன்னா ஆச்சு, இல்லைன்னா இல்லை. சரிங்க சாமி இல்லை பேசுறாங்களா இல்லையா? பேசுறான். கருப்புசாமி உத்தரவிட்டு இப்ப சில கொஞ்சம் குறைபாடு இருக்குது. ஆனா எந்த குறைபாடா இருந்தாலும் அதை நான் போய்க்கிறேன். இப்ப குடும்பத்தையும் ஒன்றுபடுத்திடுறேன். எந்த ஒரு கஷ்ட நஷ்டமா இருந்தாலும் மாலை ஒரு கருப்புசாமி நீ இங்க உன் வயிறு இன்னைக்கு காலையில காய போட்டு வந்துருக்க, வயிறால சாப்பிடு, நான் உன்னை கூப்பிடுறேன். தர்மபுரியா அப்படின்னு நான் கூப்பிடுவேன். நீங்க குடும்பத்துல பிள்ளைங்களால பிரச்சனைன்னு கேட்க வந்தியா அப்படின்னு நான் கூப்பிடுவேன். பசியோடு இருக்காது, போய் கூப்பிடு, சாப்பிடு. ஆனா கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு நான் நிவர்த்தனை பண்ணியிருந்தேன். இன்னைக்கு மக்களும் ஒன்றும் எடுத்துடுறேன். இன்னைக்கு கூட பார்த்த பொறப்பையும் கூப்பிட்டு வந்துருக்கீங்க, கூப்பிடு. அதுக்கு என்ன எழுதுற வேலையை கொடுத்துருக்காங்க. கருப்புசாமி உத்தரவிட்டு உன் கட்டுமனைக்கு நீங்க பல குழப்பம் வந்துருச்சு தாயே, பல பிரச்சனை ஆகி நீங்க யாரு எதை நினைச்சாலும் கருப்புசாமி உன் கூட நிக்கிறோம் தாயே. இன்னைக்கு எல்லாம் 4 பக்கம் 4 விதமா இருந்தீங்க. இப்ப படிப்படியா ஒன்று ஒழிச்சு வச்சுருக்கீங்க. அடிபட்டு இறந்துட்டான். இந்த ஒரு சூழ்நிலையில கருப்புசாமி உத்தரவிட்டு இப்போ கட்டுமனையும் ஒன்றுபடுத்திருந்தாயே. இன்னைக்கு பல கஷ்ட நஷ்டமா இருந்தாலும் ஒரு மனசுல ஒரு மன தைரியம், மன குழப்பத்தை போய்க்கு சிறப்பா வழிவகுத்து. அதனால கருப்புசாமி எத்தனையோ போட்டி போறவங்க வந்தோம். இந்த போட்டி போறவங்க வறுத்து விட்டாச்சு. இப்ப மன தைரியம் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு அங்கும் மங்காளி எத்தனையோ சவாலை விட்டுவாங்க. இன்னைக்கு ஓரம் போயிட்டான். இன்னைக்கு நீ இங்க வரக்கூடாதவனெல்லாம் இன்னைக்கு ஓடி போயிட்டானே. இன்னைக்கு நீ அதான் சொல்ற, இப்ப வீட்டுக்கு வரக்கூடாதவனெல்லாம் இன்னைக்கு அந்த வீட்டுல தான் நீ இருக்கிற. இந்த ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால கருப்புசாமி உத்தரவிட்டு நான் நிவர்த்தனை பண்ணியிருந்தேன். நல்லபடியா தொழில் மேம்படுத்தி கொடுத்துட்றேன். மக்களுக்கு பாதிப்பு வராது. பங்கச்சொல் இல்லாத தொழில் மேம்படுத்தி கொடுத்து திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தாலும் இதெல்லாம் தடைப்பட்டுருச்சு. நான் தான் சொன்னேன் ஒரு காலச்சக்கரம் அமைச்சு தரேன்னு. இந்த காரில் வாங்கி இந்த காரில் விட்டுட்டு அதனால இதெல்லாம் தடையா இருக்குது. கருப்பை உத்தரவிட்டு அதை நிவர்த்தனை பண்ணி உன் கட்டுமணிக்கு கூட நிற்கிறேன். பாதிப்பு வராது. பங்கச்சொல் இல்லாத திருமணமும் அமைச்சு தரேன். அதே மாதிரி கஷ்ட நஷ்டமும் போயிட்டு நீ பாடாப்படுறதுன்னா உன் கர்ம வினையை தீர்க்கணும்னு நான் சொல்றேன். இவன் பொய் சொல்றான்னு இந்த காலம் இந்த காலத்தில் அதான் சொல்றேன். நீ அதை என்ன புரிஞ்சிக்கல, நான் என்ன பண்றது? நானும் ஒரு புரிஞ்சிக்காத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. மாளிகை கருப்புசாமி உத்தரவிட்டு பண்ணி
கொண்டு போகிறாங்க. நாளைக்கு கும்பாபிஷேகம் 24ஆம் தேதி வச்சுக்கிறாங்க. நம்ம சொந்தக்காரங்களாம் வந்து ஆட்டோன்னு போகிறது எதுவுமே பாராது இடமெல்லாம் கொஞ்சம் நான் போட வச்சிடறேன். ஏதோ ஒரு விதத்தில் கஷ்ட நஷ்டம் தீர்த்து உனக்கு சாதகமாக அமைச்சிருக்கேன். தென்னை மரத்துக்கு ஒரு ஆட்டோ கட்டி பைப்பு போட வச்சிடறேன். யாரும் உள்ள வந்து நுழையாத அளவுக்கு நான் நீ பார்த்துக்கிறேன். பாதுகாப்பாக இருக்கணும் சார். நான் பாதுகாப்பாக நிற்கிறேன். கொடுக்கணும் சார். எனக்கு நான் தான் சொல்றேன், அந்த கருமா தீராத இருக்குது தாயே, ஒரு அச்சாரம் அமைச்சிருந்தாலும் நீ கேட்கல. சரி சாமி, அது எந்த சாமி? சரி. பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியா? கருப்புசாமி ஒண்ணு. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா? 2 பேரும் பாண்டிச்சேரியா? 2 பேரும் தொட்டுக்க முடியா? கருப்புசாமி உத்தரவிட்டு நீ கட்டுமனையில கணவன் மனைக்குள்ள கொஞ்சம் சலுப்பு சங்கடத்தை இருக்கு. யாரு? இல்ல. அதே மாதிரி கருப்புசாமி இன்னைக்கு அரசியல்ல கொஞ்சம் அரசியல்ல இருக்கு. நீ யாரு? இல்லையா? நீ இருக்கிற தொட்டுக்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தப்பா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர் கருப்புசாமி உத்தரவிட்டு நல்லபடியாக வடிவத்து கொடுத்துறேன். இன்னைக்கு கட்டுமனையில இன்னைக்கு பல துன்பம் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி தகப்பன் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு தகப்பனு திருமணம் அவளுக்கு 2 வருது. யாருக்கு? 2 வாய்ப்பு வருதியா? ஆனால் கருப்புசாமி உத்தரவிட்டு அதை நான் விமர்சனம் பண்ணிடுறேன். எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் உட்டவர தொட்டகுறியா இருந்தாலும் போய்க்கணும். அதே மாதிரி கருப்புசாமி அரசியல் வாழ்க்கை அப்படின்னு வரணும். யாரு? உனக்கு தானா? தொட்டு கும்பிடு. கருப்புசாமி உத்தரவிட்டு உனக்கு என்ன அமைக்கலாம்? அரசியல் தானம்மா. என் பிள்ளைய வர வைக்கணுமே. இன்னைக்கு கருப்புசாமி 6 வருஷம் அவங்க திருமணம் ஆகி 6 வருஷம் ஆகுதாரு. இன்னொருத்தர் என் பிள்ளைய வர வைக்கணுமே. என் குழந்தைய வர வைக்காது நான் எப்படியோ புத்திர வாங்கி தர்றது? அமாவாசை அழைச்சிட்டு வரியா? அமாவாசை திருமணத்துக்கும் சரி, புத்திர வாங்கியத்துக்கும் சரி அழைச்சிட்டு வா. நான் புள்ள வரோம் அமைச்சு கொடுத்துறேன். பெண்ணாகரம். பெண்ணாகரையா? பெண்ணாகரத்துல இருந்து யாராச்சும் வந்திருக்கீங்களா? பெண்ணாகரம் வந்திருக்காங்க சாமி. வரேன்னு சொல்லுங்கண்ணா. தொட்டுக்க முடியா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா? உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க கருப்புசாமி உத்தரவிட்டு எந்த காரியமும் நடக்கல. இன்னைக்கு கடன் பிரச்சனை மாட்டிட்டு இருக்கிறோம். மக்களும் பேச்ச கேட்கல. அதே மாதிரி கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னும் கொஞ்சம் இடம் மாற்றம் இருந்திருக்கணும். என்னதையே இடம் மாற்றமா இருந்திருக்கணும். அதே மாதிரி கருப்புசாமி எத்தனையோ போட்டி போறாம இன்னைக்கு ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஏறிட்டு வந்துட்டீங்க. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு யாரு காதல் திருமணம் பண்ணாங்க? அது என்ன பசங்க ஏதோ ஒண்ணு பண்ணிருப்பாங்கன்னு எப்படி சொல்றீங்க? இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனம் பண்ண முடியல. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு எல்லாம் சொத்து பொத்தும் போயிடுச்சு. என்னையா இன்னைக்கு வியாபாரம் அப்படின்னு பார்த்தாலும் எல்லாம் நஷ்டம். என்ன வியாபாரம் பண்ணி கோரி பண்ணியும் எல்லாம் நஷ்டம் ஆகி போயிடுச்சு. ஆனால் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக வருமானத்தை வலியுறுத்தணும், பழைய பிடிக்க முன்னேற்றம் அமைச்சு தரணும். இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு
என்னை பார்க்க இன்னொரு இடத்துக்கு போயிருக்கிறிய, நான் போயிருக்கேன். அப்புறம் உன்னை தெரியாது எப்படி போவாங்க? நம்ம வேலையாக இருக்கும்போது கூட போவோம். எங்கே போன? கருப்பணசாமி கருப்பணசாமி இந்த எல்லாமே இருக்குது. பாப்பார் பெட்டி பாப்பார் சரி, பெட்டி எங்கே போகணும்? போனேன். ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எத்தனை ஆலயத்துக்கு போனேன், எதுவுமே இன்னைக்கு சரிவில்லை. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு எனக்கு நம்ம மன உடைச்சல். இன்னைக்கு பொருளாதாரத்துக்கு நம்ம சிரமத்தில் இருக்கிறீங்க. பொருளாதாரம் சிரமத்தில் இருக்கிறீங்க. அதே மாதிரி கருப்பசாமி நீங்கள் தொழில் செய்கிறது கவர்மெண்ட் தரப்பட்டு இருக்கீங்க. பிரைவேட்டாக இருந்தாலும் இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து காசு வாங்கி போகிறாங்களா இல்லையா? வாங்குறாங்களா இல்லையா? பண்ணிடுறேன். உனக்கு கல்குவாரி அப்படின்னு பார்த்தோம், நல்லபடியாக ஓட வச்சிடலாமா? வேலையே இல்லை. 1 மாசம் 6 மாசம் வேலை. 1 மாசம் போறாரு 6 அவருக்கு புத்தி ஒழுங்கா இல்லையே, சரியில்லையே புத்தி. உட சொல்லாமா வர சொல்லாமா? சொல்லுங்க சார். கொஞ்சம் இதுக்கு ஆளாகிருக்கணுமே. இல்லை சார், நான் அதெல்லாம் விட்டுட்டாரு. விட்டுட்டாரு. இருந்தாலும் இருந்தப்ப அது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி. கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு தொழில் அமைச்சிடலாம் ஐயா. கருப்பசாமி நான் வேணாம். ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னுடைய கட்டுமனை யாராச்சும் பார்த்தியா? இன்னைக்கு பார்த்தாலும் கருப்பசாமி கூட உட்காந்த பொறுப்பை இன்னைக்கு எதிர்ப்பு. ஆனால் கருப்பசாமி இவன் எப்படா சாவுவான், நம்ம இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். கூட போந்த பொறுப்பு. அதே மாதிரி கருப்பசாமி அலமேல ஆரியா வீட்டுக்காரர் இல்லாத தாய். ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் இன்னைக்கு மன குமார்கள் அப்படின்னு பார்த்தாலும் எதை சாப்பிட்டாலும் மனுஷங்க ஜீரணம் ஆவலை, நெஞ்சிக்கு அடிக்குது. அதே மாதிரி இன்னைக்கு பல சிந்தனையை போட்டு பல சிரமத்தை ஆளாகிட்டு இருக்கிறேன். ஆனால் மாணவர் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு கை நிறைய காசு வந்தோம், மனசுல நிம்மதி இல்லை. கருப்பை உத்தரவிட்டு நல்லபடியாக நிம்மதி அமைச்சு கொடுக்குறேன், குடும்பத்தை ஒன்றுபடுத்தி கொடுத்துட்றேன். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு மக்கள் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு பல குழப்பத்தில் இருக்கிறாங்க. நீ சொல்ல பேச்சும் உன் பிள்ளைங்களே கேட்கணும். நீ என்ன சொல்கிற, நீ யோகிமா அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுத்துருக்குறேன். ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு யார் எதை சொன்னாலும் கருப்பசாமி இப்போ பார்த்தாலும் 10 ரூபா உடம்பு சரியில்லாம் வாங்குறாரு. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு மனைவி ஸ்தானம் அப்படின்னு பார்த்தாலும் அவங்களும் கொஞ்சம் விரை செலவாயிடுது. நினைச்சாலும் எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் எந்த ஒரு குறையாக இருந்தாலும் நம்ம ஆய்வர் கருப்போம் கூட நிற்கிறியா, உனக்காக தொழிலை வலுவெடுத்து கொடுத்துறேன். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு பூசேரி அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு வருது. உன் கட்டுமனையில் யார் பூசேரியா இருந்தது? பூசேரி தரம். ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு பாதிப்பு வராது. நல்லபடியாக குடும்பத்தை ஒன்றுபடுத்துறேன், வியாபாரத்தையும் நல்லபடியாக அமைச்சு தரேன். இன்னைக்கு பார்த்தா புத்தி ஒரு நிலை இல்லை, புத்தியை நான் ஒன்றுபடுத்தி வச்சிடறேன், கஷ்ட நஷ்டத்தை போய்க்கிறேன். இன்னைக்கு பார்த்தா எத்தனையோ போட்டி போகிறாங்க. இருந்தாலும் இந்த மாளிகை கருப்பசாமி உத்தரவிட்டு நல்லபடியாக வடிவத்தை காத்து வழிநாட்டு சொல்லுவேன், நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும்னு கேட்குறேன். போய் தொட்டு கும்பிடுப்போம். கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு கவர்மெண்ட் போஸ்டிங் அமைச்சு கொடுத்துறேன். அமைச்சு கொடுத்தா என்ன பண்ற? நான் எல்லாம் கேட்பேன். அதான் என்னன்னு சொல்லு. ஒரு பூ வைக்கிற இடத்துல ஒரு பொண்ணு வைக்கிறேன்னு சொல்லு. இல்ல அது முடியாது. கருப்பசாமி உன் கட்டுமணி ஆராய்ஞ்ச இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு ஒரு பொண்ணால ஒரு கெட்ட சொல்லு வருது உன் மேல தெரியல. அப்ப நான் போய் சொல்றேன்னா உனக்குன்னு இந்த மனசாட்சின்னு ஒண்ணு இல்லையா? இல்லை பொய் சொல்றேன்னா டே கருப்பா நீ பொய் சொல்றதா, ஏன்டா நான் நல்லவன, ஏன்டா என்னை கெட்ட பேர் பண்றேன்னு என்னை பிடிச்சி கேளு. இத்தனை பேர்த்து முன்னால கொஞ்சம் பேச்சுவார்த்தை இருக்குது, அதை கொஞ்சம் கட் பண்ணிட்டா பரவாயில்லையே, குடும்பம் நல்லா இருக்குங்க. அது வேண்டாயா?
நான் என்ன சொல்றது, கடைசியா என்ன பொண்ணு புரோக்கர் ஆக்கி போடுவானுங்கிறாடி. நான் வாக்கு சொல்லதாண்டா கருப்பு வந்திருக்கிறேன். இங்கிட்ட என்னை பார்த்தா எல்லாம் பொண்ணு புரோக்கர் ஆக்கி போடுவானுங்கிறாட்டுங்கிறான். என்னையா பண்ணலாம் சொல்லியா நீங்க? நான் எதுக்கெல்லாம் ஆடா வர்றது? இதுக்கெல்லாம் ஆடா நான் வந்தேன். என் மக்கள் கஷ்டம் மழை போல கஷ்டம் இருந்தாலும் பனி போல தீக்க தாண்டா நான் வந்தேன். எல்லாம் வர்றதெல்லாம் இப்படியே தாண்டா வருது. என்ன பண்ணலாம்யா? சந்தோஷமா நீ சிரிக்கிற, இங்கிட்ட எல்லாம் எனக்கு எரியுதா, பபருவாயெல்லாம் எரியுதா? யாருக்குடா உண்மையை சொல்றது, யாருக்குடா பொய் சொல்றதுன்னு எனக்கு எரியுதா? இன்னொருத்தன் முடிச்சுட்டு இருக்கிறான், எல்லாத்தையும் கூப்பிடுறான், என்ன கூப்பிட மாட்டேங்கிறான்னு ஒருத்தன் அவன் எரிஞ்சிட்டு இருக்கிறான் நாளிக்கல்ல இருந்து. ஆறா நாளிக்கல்ல என்ன பண்ணலாம்? என்ன வேணும்? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் ஆராய்ஞ்ச கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தா 12 மாதம் 1 வருஷம் ஆகும். இன்னைக்கு இந்த இதுக்கு உண்டான ஒரு வேலையை அமைச்சு கொடுக்க. இன்னைக்கு பார்த்தாலும் காசு பணம் வேணாம். கூட இருக்கிறவனுக்கு கொஞ்சம் உடல் நல்லா சரியில்லை. உனக்கு முன்ன வேலை பார்த்தவனுக்கு உடல் நல்லா சரியில்லை. ஆனால் கருப்புசாமி நீ யாருக்கு எதுவும் லஞ்சம் கொடுக்காத, உன்னை உள்ள சும்மா நான் துரத்தி ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் அமைச்சு கொடுக்குறேன். அமைச்சு கொடுத்தா எனக்கு என்னடா பண்ணுற? அது என்னன்னு சொல்லியா? என்ன இன்னும் உனக்கு புரியலையா? உன்னால் முடிஞ்சதுன்னா என்னன்னு சொல்லு. உனக்கு கவர்மெண்ட் உத்தியோகத்தை நான் அமைச்சு கொடுத்தேன். அமைச்சு கொடுத்தா சத்திட்டா கருப்புசாமி உத்தரவிட்டேன், உனக்கு வலியுறுத்தி கொடுத்துறேன். இது சத்தியம்.